மெடிக்கல் எக்ஸ்பிரிமெண்ட்ன்ற பேர்ல ரொம்ப கொடூரமான செயல்களை செஞ்ச டாக்டர்ஸை பத்தி இந்த வீடியோல நான் சொல்றேன். இந்த டாக்டர்ஸ் என்ன பண்ணிருக்காங்கன்னா ரிசர்ச்ன்ற பேர்ல எந்த ஒரு அனஸ்தெட்டிக் ஏஜென்ட்ஸுமே கொடுக்காம பேஷண்ட்ஸ்க்கு சர்ஜிக்கல் ப்ரொசீஜர்ஸை பண்ணிருக்காங்க. இதுல முக்கியமானது என்னன்னா, ரெண்டு ஐடென்டிக்கல் ட்வின்ஸோட உடம்புல இருந்து ஆர்கன்ஸை எக்ஸ்சேஞ்ச் பண்ணி பார்த்துருக்காங்க. இதோட நிக்காம அவங்களோட கண்ணுல பல கெமிக்கல் ஏஜென்ட்ஸ் ஆட் பண்ணி கலர் சேஞ்சையும் பார்த்துருக்காங்க. பல விக்டிம்ஸோட உடம்புல இருந்து எலும்புகளையும் நரம்புகளையும் தசைகளையும் அறுத்து எடுத்து அது எப்படி வெவ்வேறு உடம்புக்கு செட் ஆகுதுன்னு பார்த்துருக்காங்க. இது பத்தாதுன்னு எக்ஸ்பிரிமெண்ட்ன்ற பேர்ல ரொம்பவும் லோ டெம்பரேச்சர்லயும் அதிகமான ப்ரெஷர்லயும் ஹியூமனோட பாடியை வச்சு செக் பண்ணி பார்த்துருக்காங்க. இது போக பல நோய்களோட விளைவுகளை அறிஞ்சுக்கிறதுக்காக பாய்சன்ஸையும் ரொம்ப கொடூரமான வைரஸ்களையும் இன்ஜெக்ட் பண்ணி அதோட ப்ராசஸையும் செக் பண்ணி பார்த்துருக்காங்க. சரி, இந்த டாக்டர்ஸ் எல்லாம் யாருன்னு கேட்டா, டியூரிங் வேர்ல்டு வார் 2 அப்போ ஜெர்மனில இருந்த நாசி டாக்டர்ஸ் தான் இந்த வேலையை செஞ்சது. இதுக்காக இவங்களுக்கு தண்டனையும் வழங்கிட்டாங்க. இதுக்கப்புறம் கொண்டு வரப்பட்டது தான் நியூரம்பெர்க் கோட் அப்படின்ற ஒரு எத்திக்கல் கைட்லைன்ஸ். இந்த கைட்லைன்ஸை ஃபாலோ பண்ணி தான் ஒவ்வொரு டாக்டர்ஸும் அவங்களோட பேஷண்ட்ஸ்க்கு சில ப்ரொசீஜர்ஸை பண்ணணும். இதை பற்றி நான் என்னோட போன சிலபஸ்லேருந்து தெரிஞ்சிட்டேன். ஆனால் இந்த காலத்துலேயும் சில டாக்டர்ஸ் மணிக்காக அன்வான்டான சர்ஜரிஸ் பண்ணுறாங்கன்னு நான் கேள்விப்படுறேன். இந்த மாதிரியான செயல்களை பற்றின உங்களோட கருத்தை கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லுங்கள். வீடியோக்கு ஒரு லைக் பண்ண மறந்துடாதீங்க. பாய்.